முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் 1770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19 திருக்கோயில்களில் பெருந்திட்ட வரைவு திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள அறநிலையத்துறை 7671 கோடி ரூபாய் மதிப்புடைய திருக்கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக கடந்த 4 வருடங்களில் என்னென்ன சிறப்பு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதிலும் அறநிலையத்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ள அந்த திட்டங்களின் மூலம் என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பது குறித்து விரிவான ஒரு அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அதன் மூலம் கிட்டத்தட்ட திருக்கோயில்கள் சார்பில் இதுவரையிலும் 1800 திருமணங்கள் நடத்தி இருப்பதாகவும், அதே போல இதுவரையிலும் 7671 கோடி மதிப்புடைய திருக்கோயில் நிலங்கள் மீட்பு என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நில மீட்பு கோயில்களின் நிலங்களை மீட்பு என்பது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அந்தந்த கோயில்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்களிடமிருந்து அதை மீட்க வேண்டும் என்பதும், அதன் மூலம் கோயில்கள் தாங்களாகவே அதன் மூலம் வரக்கூடிய வருவாயிலிருந்து கோயிலை நிர்வகிப்பதற்கு தேவையான செலவினங்களை செய்யப்படும் என்பதும் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கை. அதன்படிதான் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 7671 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மீட்டிருக்கின்றன. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 2,1097 ஏக்கர் நிலங்கள் நவீன புவியிடங்காட்டி மூலமாக அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் 1,23,000 எல்லை கற்கள் நடப்பட்டிருப்பது மட்டுமின்றி, இதன் மூலமாக இந்த வருடம் 1054 கோடி ரூபாய் கோயில்களுக்கு வருவாயாக வருகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் இந்து சமய அறநிலையத்துறையானது வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் இந்த கோயில் நிலங்கள் மீட்பு என்பது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை. அதன் மூலமாக தன்னாட்சி சுயமாக ஒவ்வொரு கோயில்களும் திறம்பட செயல்படும் அளவிற்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய செலவினங்களை அதிகப்படுத்துவதற்குமான வாய்ப்பாக இந்த வருவாயானது அமைந்து வருகிறது. எனவேதான் ஒவ்வொரு கோயில்களிலும் அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதன்படிதான் தற்போது இந்த ஒரு அறிவிப்பானது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது.